கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா மணி இப்போ 3:45 ஆக போகுதுங்க. இப்போ தான் ஒரு ட்ரிப்பை எடுத்திருக்கேன். அதுவும் ஏர்போர்ட் ட்ரிப் தான் நினச்ச மாதிரியே. எனக்கு காமிச்ச அமௌண்ட்டு 585. அவங்களுக்கு காமிச்சது 600 தான். ஸோ கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா 35 கிலோமீட்டர் வருது. மேக்ஸிமம் நமக்கு ஒரு 700 20 மணிக்கு வச்சா இல்லை ஊபர் கமிஷன் வேறு இருக்குது. ஸோ கேட்டேன், 100 மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டேன். அவங்க வாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளும் பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு. ஓகே, ட்ராப் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ பார்த்தோம்னா நம்ம கேளம்பாக்கத்தில் இருந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிட்டு வந்தார். கஸ்டமர் குறைய சொல்ல முடியாது. ஒரு தண்ணி பாட்டில், டீ, தேவையானது எல்லாம் மொத்தமாக அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. அது போக கேட்ட எக்ஸ்ட்ரா அந்த 100 கொடுத்துட்டாரு. அது போக நம்ம நம்பரையும் வாங்கிட்டு ரெகுலராக வந்து ட்ரிப் இருந்தாலும் கொடுக்குறேன். நல்லாவே வந்து கஸ்டமர் வந்து பேசிக்கிட்டு வந்தார். நான் வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்டில் அவங்க ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நம்ம பல்லாவரம் போவோம் பார்த்தீங்களா, அதில் அப்படியே யூட்டன் போட்டு பல்லாவரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 1/4 மணி நேரம் சும்மா அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். அதான் அப்படியே மெதுவாக உருட்டிக்கிட்டே கிளம்பலாம் நம்ம. ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து இந்த டைமிங்கில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா ட்ரிப்பு வர்றது ரொம்ப டவுட்டு தான், ரொம்பவே ரேராக தான் வரும். அதனால நம்ம தாம்பரம் தான் ரொம்பவே மெயின். அந்த 4 மணிக்கு தாண்டிட்டாலே நம்ம எங்கே இருந்தாலும் தாம்பரம் இல்லை சென்ட்ரல் நோக்கி போனோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நல்ல லாங் ட்ரிப்பு, ஒரு மேக்ஸிமம் ஒரு 500, 600, 700 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ட்ரிப்பாக பார்த்து எடுத்துகிட்டு மூவ் பண்ணலாம். அதனால் நானும் எம்டி அடிச்சுட்டு அப்படியே தாம்பரத்தை நோக்கி மெதுவாக ஒட்டிக்கிட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பியாச்சு.